ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 6 மெழுகுவர்த்திகள் படத்தோட கதை சுருக்கம் தான். இந்த படம் 2013 செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆனுச்சு. படத்தோட டைரக்டர் துரை அண்ட் மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். இந்த படத்தில் ஷியாம் அண்ட் பூனம் கவுர் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சென்னையில் தன்னுடைய ஒரே ஒரு பையன் அண்ட் மனைவியோட சென்னையில் ஒரு நார்மலான ஒரு லைஃப்பை வாழக்கூடிய ஒரு பர்சன் தான் இவங்க. அந்த பையனுடைய 6வது பிறந்தநாள் அன்னைக்குன்னு பீச்சுக்கு போயிருப்பாங்க. அன்னைக்குன்னு பயங்கர கூட்டமாக இருந்ததுனால அந்த பையன் கொஞ்சம் மிஸ் ஆயிடுவான், யாரோ ஒருத்தவங்களால கடத்தப்பட்டுருவான். அப்போ இருந்து தான் இந்த படத்துடைய கதையை வந்து ஆரம்பிக்குது. குழந்தைங்களை கடத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து சென்னையில் வந்து நடக்கிற மாதிரி நம்ம நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கோம். நியூஸில் கூட கேள்விப்பட்டிருக்கோம். அதை ஒரு படமாக தான் இந்த படத்தில் வந்து நம்மளுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பையனை கடத்திட்டு போனதுக்கு அப்புறமா இவங்க போய் போலீஸில் போய் புகார் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பெரிய ஒரு தொழிலதிபரும் அந்த மாதிரி ஒரு பணக்கார வீட்டு பையனை காணோம் அப்படின்னு சொன்னால் தான் ஸ்டெப் எடுப்பாங்களாம். இந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு பர்சன் போய் இது பண்ணால் ஸ்டெப் எடுக்க மாட்டாங்களாம். இவர் ரொம்ப ஒரு வற்புறுத்தினால சரின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரர் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஏரியாவுக்கு, அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் கூட்டிகிட்டு போய் இந்த இவர்கிட்ட வேணால் விசாரிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போய் விடுவார். அவர் வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னாலும் இவருடைய ஒய்ஃப், அதாவது ஹீரோயின் இருக்காங்களே பூனம், அவங்க போயிட்டு அவர் காலில் விழுந்து கெஞ்சி எழுவாங்க, இப்படிலாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் வந்து ஏதோ ஒருத்தருடைய பேரை வந்து சொல்லுவார். அவரை போய் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகும்போது அவர் சொல்லிடுவார், நான் வந்துட்டு இப்போ அரிசிலாம் அந்த மாதிரி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அரிசி வியாபாரியாக இருக்கேன், அதனால் எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதுன்ற மாதிரி சொல்லிடுவார். ஆனால் அவருடைய பேரில் பார்த்தீங்கன்னா கல்குவாலி இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தான் அவர் வந்து கேள்விப்பட்டிருப்பார் ஷியாம். அதனால் இவர் போய் சொல்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிடுவார். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் ஏற்பட்ட ஒரு சண்டை, இந்த மாதிரி இதில் வந்துட்டு மும்பையில் வந்துட்டு உங்களோட பையனை வந்து கடத்தி வச்சுருப்பாங்க, நீ அங்கே போய் கேளுன்ற மாதிரி சொல்லிடுவார். இவர் மும்பைக்கு போவார். ஒய்ஃபுக்கு வந்து ஊர்லேயே விட்டுட்டு மும்பைக்கு போவார். அங்கே போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவர் கூட சென்னையிலேருந்து ஒருத்தர் துணைக்கு வந்து போயிருப்பார். இப்போ 2 பேரும் சேர்ந்து அவங்க குழந்தைங்களை கடத்தி வச்சுருக்க இடத்துல போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே லேடிஸ் தான் இருப்பாங்க. அதாவது இந்த பாலியல் தொழில் செய்கிறதுக்காக நிறைய பொண்ணுங்களை கடத்தி வச்சுருப்பாங்க. அந்த இடம் தான் இருக்கும். அப்போ பையன் எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி திருப்பி வந்து இவங்க கேட்கும்போது அவனா இந்த மாதிரி இடத்துல இருக்கான்ற மாதிரி சொல்லவும் அதை மட்டும் இவர் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பிள்ளைங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு அவங்க கூட சண்டை போடுறதுல இந்த கூட போனவரை வந்து சுற்றுவாங்க. சுடும்போது ஷியாம் வந்து தப்பிச்சிருவாரு. அவர் வந்து இறந்து போகிற சூழ்நிலையில் சொல்லிடுவார் ஷியாம் கிட்ட, நீ வந்து உன் பையனை தேர்தலை மட்டும் விட்டுறாத, கண்டிப்பாக இவனுங்க தான் கட்டி வச்சுருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இறந்து போயிடுவார். இவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் பையனை வந்து ரொம்ப ஒரு வற்புறுத்தி கேட்கும்போது அவனுங்க சொல்லிடுவானுங்க, 1 கோடி ரூபாய் இருந்தால் மட்டும்தான் நம்ம பையனை தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி 1 கோடி ரூபாய் எப்படியாவது பரட்டி போட்டு விடுன்னு சொல்ல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட அக்கௌண்ட் வந்து போட்டு விட்டுருவாங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு இடத்துக்கு போய் பார்க்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு இவர் போகிறதுக்குள்ள இவனுங்க சொல்லி தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா குழந்தைய வந்து கொண்டுருவாங்க. இவன் போகிறதுக்குள்ளே சொல்லிடுவானுங்க, நீ வந்துட்டு உன்னோட பையனை வந்து கொண்டாச்சு, இனிமேல் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவானுங்க. அப்போ தன்னோட பையனோட டெட் பாடி எங்கேயாவது இருக்குமான்னு சொல்லி தேடும்போது பார்க்கும்போது தான் இது வந்து இவரோட பையன் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இவருக்கு வந்து தெரிய வரும். அப்போ தன்னோட பையனை இன்னும் கொல்லலை அப்படின்னு தெரிஞ்சுட்டு மறுபடியும் அந்த ஒரு வில்லன் வந்து சொல்லியிருப்பான் இல்லையா, மும்பையில் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு, அந்த இடத்துக்கு வந்து தேடி போவார். போய் ரொம்ப நாளாக அதே ஊர்லேயே தெரிவார். எந்த ஒரு பிரயோஜனமே இருக்காது. ரோட்டில் வந்து படுத்து கிடப்பார் பிச்சைக்காரை மாதிரி. இவருடைய ஒய்ஃப் வந்து கால் பண்ணி நீ வந்துரு அப்படின்னு சொல்லி கேட்டாலும் இவர் வந்து போகிற மாதிரி இல்லை நான் வரமாட்டேன், என் பிள்ளை இல்லாமல் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள வேற ஒரு ஆள் வந்து ஹெல்ப் பண்ணுவார். மும்பையிலேயே வந்துட்டு வாங்க நம்மள ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டு போகும்போது அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியும், நிறைய குழந்தைங்களை கடத்தி வச்சுருப்பாங்க. நிறைய பசங்க அந்த இடத்துல கடத்தி கிடப்பாங்க. அதை பார்க்கும்போது இவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அங்கே தான் தன்னோட பையன் இருக்காரு அப்படின்ற மாதிரி இவருக்கு தெரியும். பட் அந்த குழந்தைங்களை இவருக்கு கண்டுபிடிக்க முடியாது. தன்னோட பையன் யாருன்னே இவருக்கு தெரியாத மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆக்கி வச்சுருப்பாங்க அந்த குழந்தைங்களை ஃபுல்லாக. சரி இவங்க எல்லாத்தையும் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவர் இதே இடத்துல தன்னோட பையன் இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாரு. ஆனால் அந்த பையனை வந்து இவரோட கையை வந்து பிடிப்பான். அப்போ தான் திரும்பி பார்ப்பாரு தன்னோட பையனை. அந்த அளவுக்கு
அளவுக்கு தன்னோட பையனே அடையாளம் தெரியாத அளவுக்கு அடிச்சு போட்டிருப்பானுங்க. மண்டையில அடிச்சு தையல் போட்டிருக்கோம், கண்ணெல்லாம் தெரியாம கிளாஸ் போட்டிருப்பான் அந்த பையன். ஒரு மாதிரி கொடூரமா அந்த பையன் இருப்பான் அந்த படத்துல பார்க்கும்போது. அந்த படத்தை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி பகீர்னு இருக்குங்க. மணி குழந்தைங்கள்லாம் வெளில கூட்டு போனா பத்திரமா கூட்டிட்டு வரணும், என்னடா இப்படி பண்றானுங்கிற மாதிரி இருக்கும். பிள்ளைங்களெல்லாம் அடிச்சு கையை காலை போட்டு பிச்சை எடுக்க விடுறது, அதெல்லாம் ஒரு தொழிலா அவனுங்களுக்கு என்னன்னே ஒண்ணுமே புரியல. மாதிரி ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க இந்த படத்தை பார்க்கையில. கடைசியில ஒரு வழியா அந்த பையனை கூட்டிட்டு வந்து, இந்த பையன் மாதிரியே நிறைய பசங்களை வந்துட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களையும் வந்து ஷியாம் வந்து கூட்டிட்டு வர மாதிரி இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க.